அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் ஒரு சிவாலயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிவாலயம் பார்த்திங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயம். இது மதுரையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்க அப்படின்னா திருவாதவூர் என்னும் ஊரில் இருக்க சிவாலயம் திருமறைநாதர்னு பேர். சரிங்களா? இது ஒரு பழம்பெரும் சிவாலயம், ஒரு பிரசித்தி பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். இதில் பல சிறப்புகள் இருக்குது. இங்கே தீர்த்தங்கள் மட்டும் 7 தீர்த்தங்கள் இருக்குது. 7 சிவா விஷ்ணு பிரம்மன் 3 பேர் வழிபட்ட ஸ்தலங்கள் வர பைரவர் சனி பகவான் நோய் நீத்த ஸ்தலம் இப்படி பல விஷயங்கள் இந்த தலத்தில் அடங்கியிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத 4 பேரில் மாணிக்க வாசகர் பிறந்த ஊரும் இந்த ஊர் தான். கபிலர் முனிவர் அவரும் பிறந்தது இந்த ஊர். ஸோ அத்தகைய சிறப்புமிக்க இந்த சிவாலயத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்கலாம். மேலும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வாத நோய் சம்மந்தப்பட்ட பக்கவாதம் இருக்கவங்களாம் அந்த மாதிரி நோய்கள்லாம் சகல நோய்களும் தீர்க்கும் தல விருஷமாகும். ஒரு இழந்த செல்வத்தை தொலைந்து போன பொருட்களை மீண்டும் திரும்ப பெறும் ஒரு வரம் தரும் ஒரு இடமாகவும் இந்த ஆலயம் இருக்குன்றதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம்ன்றதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஆலயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, இது இங்கே ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா மதுரையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர் தான் இது திருவாதவூர் அப்படின்றது ஊர். ஓகேங்களா? இங்கே இதுக்கு மற்ற பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாதபுரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாயுபுரம்னு இருக்குது. அதே மாதிரி பல சிறப்புகள் வேதபுரம்ன்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அது மாதிரி அந்த பல சிறப்புகள் பல பெயர்கள் இந்த ஊருக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். சுவாமிக்கு இங்கே திருமறைநாதர்ன்ற பேர். அதுக்கும் ஒரு காரணம் தான் மறைப்பொருள். மகாவிஷ்ணுக்கு மறைப்பொருள் நானே என்று உணர்த்திய பெருமான் சிவபெருமானால் இவருக்கு திருமறைநாதர்ன்ற பேரும் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாத தொலைந்த பொருட்கள் திரும்ப கிடைச்சதுனால இங்கே அவருக்கு அந்த திருமறைநாதர் அப்படின்ற ஒரு பேரும் இங்கே இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா மற்ற ஸ்தலங்களில் பார்த்திங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வலதுபுறமில் இருக்கும். இங்கே சுவாமி இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா சுவாமி திருமறைநாதர் வலதுபுறத்தில் அம்பாள். ஏன்னா இங்கே மதுரையில் மீனாட்சி ஆட்சி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சுந்தரேஸ்வரர். அந்த மாதிரி இங்கே திருமறைநாதருக்கு வலதுபுறத்தில் அம்பாள் இருக்கிறது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ வலதுபுறத்தில் அம்பாள் இருந்து ஸ்தலம் சக்தி வாய்ந்த சக்தியின் சொரூபமாக விளங்குறது. அதிக வலிமை சக்தி நிறைந்ததாகவும் இந்த ஆலயம் கருதப்படுறதுன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிரம்மதேவர் அங்கே அது மட்டும் இல்லாத அவர் இங்கே ஒரு யாகம் பண்ணிட்டார். அது ஆர்ண வேதகம்ன்ற யாகம் பண்ணி அம்பாளை வழிபட்டிருந்தார். ஸோ அப்படி வழிபட்டதுனால அந்த இதில் அந்த வேள்வியிலேருந்து தான் இங்கே அம்பாள் தோன்றியதுனால இவங்களுக்கு ஆரணவள்ளி அப்படின்ற பேரோடு இங்கே அம்பாள் அருள் பாலிக்கிறார். அதனால் கேண்டியவருக்கு வேண்டியவரும் தரும் அருள் நிறைந்த அன்னையாகவும் இங்கே அம்பாள் வீட்டு இருக்கால் கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவானோட சிறப்புகளும் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா முடக்குவாதம் சொல்கிறோம் இல்லைங்களா, பக்கவாதம், கை கால் விளங்காமல் இருக்காங்கன்ற இல்லையா. ஸோ அந்த மாதிரி பட்டவர்களுக்கு இங்கே உள்ள சனி பகவானை வணங்கி வழிபட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வாத நோய் சம்மந்த பிரச்சனைகள் தீர்ந்து குணமாகுன்ற ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெறும் ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இங்கே இருக்க சனி பகவான் பார்த்திங்கன்னா மற்ற ஆலயங்களில் இல்லாத மாதிரி இங்கே இருக்க சனி பகவான் ஒரு கால் மடங்கி ஒரு காலை தொங்க விட்டு காகை வாகத்தில் உட்காந்து அருள் பாலிக்கிறார். அத்தகைய சிறப்பு இந்த தனி சன்னதி இங்கே சனி பகவானுக்கு இருக்குது. இதுக்கும் காரணமும் இருக்குது. இந்த சனி பகவான் ஒரு முனிவர் சாபத்தினால இப்படி ஊனமானார்ன்ற ஒரு சாபம். அதாவது
மாண்டிவ முனிவர் அப்படின்ற ஒரு முனிவரோட ஜென்ம ராசி. அப்போது சனிபான் அவர் பிடிக்க வேண்டிய காலத்தில் பிடிச்சி அவருக்கு பல சின்னல்களை திளைக்க சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் தான் தவ வலிமையில் உணர்ந்த அந்த மாண்டவ மகரிஷி அவர் தன்னுடைய அந்த சனி பகவானோட அந்த இது முடிஞ்சவொடனே அந்த காலம் முடிந்தோடனே சனி பகவானை பார்த்து, என்னை முயன்று நீ முடவனாக்குனால நீ முடவனாக போன்ற ஒரு சாபத்தை கொடுத்தார். ஸோ அந்த சாபம் கொடுத்ததுனால சனி பகவானோட கால் முடக்கமாயிடுது. ஸோ இதனால் கவலை உற்ற சூரிய பகவான், தந்தையான சூரிய பகவான் திரும்பி மாண்டவ முனிவர்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணி மழையும் கேட்குறாரு. அப்போது அந்த மாண்டவ முனிவர் இந்த வாதவூரில் போயிட்டு வேதநாதனை வழிபட்டால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்றாற் போல் இங்கே சூரிய பகவான் தன்னுடைய மகனை அழைத்துட்டு இந்த திருவாதவூருக்கு அங்கே ஒரு தீர்த்தம் அமைத்து அங்கேருந்த வேதநாயகரை வழிபட்டார். அப்படி வழிபடுறதுனால லிங்கத்தில் சுவாமி அம்பாள் அருள்வாளித்து இவருக்கு உன்னுடைய கால் சரியாக நலிந்த கால் நேராகிடும் அப்படின்னு சொல்லிட்டார். மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிவபெருமான் இங்கே உனக்கு அந்த நீங்கள் விமோச்சனம் ஆனதுனால உன்னை இங்கே யார் வணங்கினாலும் அவங்களுக்கு நீங்கள் எந்த வித தீங்கும் செய்யக்கூடாது, அவங்களுடைய நோய்களும் எந்த விதமும் பிரச்சனை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் சொல்லி கொடுத்தார். அனுபவ ஒரு வார்த்தையும் சொல்லி அவனுக்கு சொல்கிறார். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்க சனி பகவானை வழிபடுபவர்களுக்கு இந்த சகல இந்த வாதனை சொல்கிறோம் இல்லைங்களா, பித்த வாதனை, கை கால் விளங்காமல் போகிறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியான ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாகவே நம்ம கை கால் விளங்கலை அப்படின்னா இது ஒரு நரம்பு மூளைக்கு நம்மளுடைய தலைமுறைந்து செயல்படுகிற நரம்புக்கு அந்த சீரான ரத்த ஓட்டம் இல்லாததுனால தான் பிரச்சனைகள் ரொம்ப கொடுக்கும். அதனால தான் பிளட் காட் இதெல்லாம் கூட நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ முடக்குவாதம், கை கால் விளங்காத இருக்கவங்க, பெராலிசிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இவர்களுக்கு அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த மாதிரி இது வச்சு நம்ம அந்த இது விளைச்சிடும். அப்படி செய்ச்சு அந்த ஆயில் செய்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே இருக்க இந்த சிவபெருமான் இந்த மூலவருக்கும் அந்த ஒரு நல்ல எண்ணெய், அபிஷேகம் செய்த எண்ணெயை வாங்கிட்டு அந்த எண்ணெயை ஒரு மண்டலம் 48 நாட்கள் நம்ம எந்த இடத்துல எதுவோ அந்த இடத்துல தடவி இன்னும் அப்படின்னா இது ஒரு மசாஜ் மாதிரி. அதனால் இந்த எண்ணெயினோட மகத்துவம் மூலிகை நிறைந்த இதனால் நம்மளுடைய கை கால் விளங்காதவர்கள், பக்கவாதம், முடக்குவாதம், கால் குடைச்சல் சொல்கிறீங்களா. ஸோ அந்த மாதிரி நோய்கள் எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக பரிபூர்ணமாக குணமாகுதுன்றத ஐதீகம் இன்னிக்கும் வாழப்படுது. அது மட்டும் இல்லாத அப்படி குணமானவர்கள் மீண்டும் இங்கே இந்த மூலவருக்கு நைவேத்தியம் படைத்து அன்னதானம் படைக்கணும். அப்படி பண்ணுறத பிரார்த்தனையாக இங்கே இன்றளவும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த வாதவூர். அதனால் இது வாதவூர் அப்படின்றதுனால இது வாதத்துக்கு மட்டும் அந்த இது இல்லை. இங்கே வாதம்ன்றது விவாதம், அதாவது பேச்சுவார்த்தை. இது முச்சங்கம் வளர்ந்த தமிழ்ச்சங்கம் வளர்ந்த மதுரையை பக்கத்தில் அந்த இதில் வார்த்தை ஜாலங்கள் புலவர்கள் முக்கியது இருக்கு இல்லையா. ஸோ அந்த வேதங்கள் எல்லாம் இங்கே போற்றப்பட்டதுனால இந்த வாதங்கள் சிறப்பாக செய்வதற்கும், விவாதங்கள் செய்கிறாங்களே அவங்களாம் சிறப்பாக செய்து இங்கே இருக்க சிவனை வழிபட்டு செய்தாங்கன்னா அதில் வெற்றியே கொள்வார்கள் அப்படின்றதும் ஒரு சிறப்பாகவும் இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க இந்த வேதநாயகன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ வேதங்கள் இங்கே சிவபெருமானை பூஜை பண்ணதுனால வேத பயிற்சியில் பாராயணம் பண்ணுறாங்க இல்லையா, அவர்கள் வேத விளர்ச்சியில் சிறந்து விளங்குறதுக்கு இங்கே இருக்க சிவபெருமானை வணங்கினா அதில் சிறந்து விளங்குவார்கள்ன்றது எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த திருவாதவூரில் இருக்கும் திருமறைநாதர், ஆரவள்ளி அம்பாளுக்கு வேதநாயகின்னு பேர், திருமறை நாயகின்னு பேர். பல சிறப்புகள் இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே அக்னி பகவானை வழிபட்ட ஸ்தலம் இது. ஸோ அக்னி பகவான் பிருகு முனிவர் சாபத்தால் அக்னி பகவான் சாபம்னா தன்னோட செயல்களை செய்ய முடியாத காரணத்தினால இங்கே இருக்க அந்த சிவபெருமானை வணங்கிறதுக்கு அவரே இங்கே ஒரு அக்னி தீர்த்தம் அப்படின்ற ஒரு தீர்த்தத்தை இது பண்ணி உருவாக்கி அந்த தீர்த்தத்தில் நீராடி
இங்கே இருக்க சிவபெருமான் வழிபட்டதுனால அவருடைய சாபம் நீங்க பெற்ற ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்றது அது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பைரவர். இங்கே இருக்க பைரவர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆலயங்கள் இல்லாதபடி இங்கே வந்து வித்தியாசமாக இருக்குது இங்கே பைரவர். அது மட்டும் இல்லாத அந்த பைரவர் தான் இழந்த வாகனத்தை வந்து மீட்ட இடமும் வந்து இந்த ஆலயம்தான். அதனால தான் வந்து இந்த ஆலயத்தில் வந்து தொலைந்து போன வாகனங்கள் பைரவர் சொன்னாலிங்களா, ஆனால் வாகனங்கள் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்க இந்த பைரவரை வணங்கினாங்க அப்படின்னா வந்து அந்த அவங்களுடைய தொலைந்து போன வாகனங்கள் வந்து திரும்பி கிடைக்குன்றதில் அந்த ஒரு நம்பிக்கை இன்றளவு நடந்துட்டுருக்குன்றது அதுவும் ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்க பைரவர் கால பைரவர்னு சொல்லி இல்லையா, இந்த கால பைரவர் ஒரு முறை வந்து சிவபெருமான வழங்க கைலாயம் போயிட்டு, அப்படி கைலாயம் போகிற பட்சத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா தன்னுடைய வாகனத்தை வெளியே விட்டுட்டு போகிறார். வெளியே விட்டுட்டு போயிட்டு திரும்பி உள்ளே போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வெளியே வந்து உடனே பார்த்தா அவருடைய வாகனம் வந்து மறைஞ்சிடுச்சு. ஸோ அங்கே போய் திரும்பி கைலைநாதன்கிட்ட போய் என்ன இது மாதிரி மறைஞ்சி என் வாகனம் இதுவாகிடுச்சுன்னு, அப்போது சிவபெருமான் சொன்னால், நீ வந்து உன்னுடைய ஆணவத்தினால தான் வந்து அந்த அது வந்து சக்தி மிகுந்த வேதங்கள் நிறைந்த வாகனம் அது. அந்த சக்தி நிறைந்த வாகனத்தை வந்து உனக்கு அதை இது பண்ணுற தகுதி நீ இழந்துட்ட. ஸோ அதை நீ திரும்பி இருக்கணும்னா வாதவூரில் போயிட்டு பூஜையை வேதநாதரை திருமறைநாதரை வழிபட்டினா உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்டவனே பைரவர் வந்து இங்கே வந்து இந்த வாதவூருக்கு வந்து ஒரு தீர்த்தம், அவரும் ஒரு பைரவ தீர்த்தம்ன்ற ஒன்று இருக்குது. ஸோ அந்த தீர்த்தம் ஒன்று உருவாக்கி அந்த தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்க சிவபெருமானை வழிபாடு செய்கிறார். ஸோ அங்கே வழிபாடு செய்யும் காலத்தில் சிவபெருமானுடைய பூஜை வழிபாட்டை வழங்கி லிங்கத்திலிருந்து மறைந்திருந்த 4 பைரவரை எடுத்து இவருக்கு திரும்பியும் கொடுத்து அவர்கிட்ட வந்து இனிமேலும் வந்து நீ வந்து என்னோட செருக்கும் இல்லாமல் சாந்தமாக அருள் பாலிக்கணும், உன்னை நம்பி வந்தவர்களுக்கும் வந்து நீ நன்மையே செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வாகனத்தை அவரிடம் திரும்பி ஒப்படைத்து விட ஸ்தல வரலாறுகள் சில புராணங்களில் கூறப்பட்டு இருக்குது. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி அப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குதுன்றோம். அதே மாதிரி இங்கே இருக்க பைரவர் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்திகள் ஸ்வரூபமாக விளங்குவார். அதாவது பாதம்லேருந்து இடுப்பு வரைக்கும் பிரம்மஸ்வரூபமாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்புலேருந்து கழுத்து வரைக்கும் வந்து விஷ்ணு ஸ்வரூபமாகவும், தலைபாகம் வந்து சிவஸ்வரூபமும் ருத்ரமூர்த்தியாகவும் வந்து ஒரு சாந்த ஸ்வரூபியாக வந்து இங்கே இருக்க பைரவர் வந்து தனி சன்னதியில் காட்சி தரார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவரை வணங்கப்படுறதுனால இவருக்கு வந்து 8 அஷ்டமி திதியில் வந்து இவரை வணங்கினாங்க அப்படின்னா இவருக்கு தொலைந்து போன வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு திரும்பி கிடைக்குன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த திருவாதவூர் என்னும் சிவாலயம். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சகல தோஷங்கள், எப்பேற்பட்ட நோய்கள், பிரச்சனைகள், குணங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து மூலவருக்கும் பைரவருக்கும் சனி பகவானுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் வந்து 5 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து எந்த சகல விதமான தோஷங்கள், இந்த நோய்கள் எதுவாக இருந்தாலும் நீங்குன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாயு பகவானை வந்து வழிபட்ட ஸ்தலம். அதாவது வாயு பகவான் வந்து பிள்ளை வரம். ஸோ பிள்ளை வரம் வேண்டுபவருக்கும் இந்த அங்கே இருக்க ஆஞ்சநேயர் வந்து பிள்ளை வரம் தருவார்ன்றது இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது நம்ம சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கிடைத்த அங்கே தகவல் தலபுராணத்தில் வாயுதேவர் வந்து தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று இங்கே இருக்க சிவபெருமானை வழிபடுறார். அவரும் அதனால் ஒரு தீர்த்தம் நீராடி இங்கே சிவபெருமானை வழிபடுறார். அப்படி அந்த சிவபெருமானை வழிபாடும் காலத்தில் சிவபெருமான் வந்து இவருடைய தவத்துக்கு இறங்கி இவருக்கு வந்து ஒரு வரம் தரார். அதாவது வந்து நீங்கள் வந்து வனவனில் உனக்கு வந்து ஒரு மகன் பிறப்பான். அவனுக்கு வந்து எதனால் அந்த இது வருது அப்படின்னா இதனுடைய கலை அந்த ஆஞ்சநேயரிங் உதிப்பதற்கான காரணம் வந்து என்ன, முன்னையே நம்ம ஒரு ஆலயங்கள் அற்புதங்கள் திருமால்பூரை பற்றி நம்ம போட்டிருந்த ஒரு
ஆலய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி தேவர் வந்து அங்கே வித்தியாசமாக இருப்பார் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். குரங்கு வடிவத்தில் இருப்பார். ஸோ அந்த சாபம் பெற்ற கதை எல்லாருக்குமே நம்ம அந்த தளத்தில் பார்த்தோம். ஸோ அதனால் அந்த ராவணன் அழிக்கணும் அப்படின்றதுனால ஆஞ்சநேயர் உதித்ததும் வந்து இங்கே இருக்க இந்த சிவபெருமான வாயுதேவர் வழிபட்டதுனால அஞ்சனாதேவிக்கு இங்கே ஆஞ்சநேயர் வந்து அவதரித்தார் அப்படின்றது ஒரு சிறப்பும் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து பிள்ளை வரம் வேண்டுவோர் இங்கே இருக்க ஆஞ்சநேயர் வழிபட்டாங்க அப்படின்னா கூட பிள்ளை வரம் கொடுக்கின்ற ஒரு திருமறைநாதனையும் ஆஞ்சநேயரும் வழிபடும் காலத்தில் இவருக்கு பிள்ளை வரம் வரவங்க வேண்டிய ஒரு பிள்ளை வரம் கொடுக்கும் ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த வாதவூர் என்னும் திருவாதவூரில் இருக்க திருமறைநாதர் ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். இங்கே மற்றும் வந்து இங்கே ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா மகிழ மரம் இங்கே இருக்க ஸ்தல விருட்சமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாத இங்கே இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்க சூரிய பகவான் வந்து 3 கண்களை உடையவர். முக்கண் நெற்றிக்கண்ணோடு இருக்க ஒரு சிவபெருமான் இங்கே இருக்க சூரிய பகவான் ஒரு அவனுடைய காட்சி தராருன்றது அது ஒரு சிறப்பு. மற்ற ஆலயங்கள் இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இங்கே. ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொரு சிறப்பும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே இருக்க இந்த பிரம்ம தீர்த்தம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த பிரம்ம தீர்த்தத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து காவல் தெய்வம் வந்து அதாவது புருஷ மகா மிருகம் அப்படின்ற ஒரு தெய்வத்தை வந்து காவல் தெய்வம் வந்து பிரம்மதேவர் இங்கே கிருஷ்ண பரமாத்மா இங்கே விட்டிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றப்ப வந்து பார்க்கச்சே பாண்டவர் காலத்தில் பஞ்ச பாண்டவரில் தந்தையான பாண்டு வந்து அஸ்வமேத யாகம் பண்ணாததுனால அவருக்கு வந்து சிவலோக பதவி சொர்க்கத்தில் வந்து பதவி கிடைக்காதனால என்ன பண்ண நாரத முனிவர் சொல்லியிருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அஸ்வமேத யாகம் பண்ணிச்சே வந்து இங்கே இருக்க மகாபுருஷருக்கு பீமனோட அருள் இதுவால் சக்தியால் இங்கே புருஷ மிருகம் சொல்கின்ற அந்த வாகனத்துக்கு பூஜை பண்ணியதனால இவர்கள் வந்து அவருக்கு அந்த யாகம் நிறைவேற்றியதுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் இந்த புருஷ மிருகத்துக்கு இன்னொரு என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து மழை பெய்யலை அப்படின்னு அந்த ஊரில் மழை பெய்யலை அப்படின்ட்டாங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் கூடி ஒரு 100 தேங்காயை வந்து உடைச்சிட்டு அதை வந்து எரிச்சிடுவாங்க. எரிச்சிட்டு அந்த கறியை எடுத்துகிட்டு மேலே தடத்தோடு வந்து இந்த புருஷ மிருகத்துக்கு வந்துட்டு சாத்திடுவாங்க. பூசிட்டாங்கன்னா அப்படின்னா அந்த கருமை பூசியதுனால அந்த பூசி முடித்து கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வான்மேகத்தில் இருள் சூடி மழை வருதுன்றது இன்றளவும் நடந்துக்கின்ற ஒரு அதிசயமாகவும் இங்கே நடக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத ஒற்றுமையை காண்பொருட்டு இஸ்லாமியர்களும் வந்து இந்த இடத்துல வந்து கத்திரி அபிஷேகம் செய்கிறதாக ஒரு ஸ்தல கூறப்படுகிறது. ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 தீர்த்தங்கள் இங்கே இருக்குது. சிவ தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் இருக்குது, பிரம்மன் தீர்த்தம் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைரவ தீர்த்தம் இருக்குது, அதுக்கு அடுத்தது கபில தீர்த்தம், அக்னி தீர்த்தம், 7 தீர்த்தங்கள் இங்கே இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மும்மூர்த்திக்கு திருமாலும் வந்து இங்கே வழிபட்டார் அப்படின்றது ஒரு சிறப்பும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்க தாமரை தடாகத்தில் ஒரு தாமரை மலர் மேலே வந்து காமதேனு பசு வந்து பால் சொரிந்து அபிஷேகம் செய்கிறது. இதை கண்ட திருமாலுக்கு வந்து ஆர்வம் கொண்டு இங்கே இருக்க அம்பாளை வந்து பூஜை செய்து வணங்கியார். ஸோ வணங்கியதுனால அந்த சிவபெருமான இவனும் வணங்கியதுனால அந்த ஒரு இதுவும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லணும். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சிவாலயம், சரிங்களா. இது வந்து பல சிறப்புகள் நிறைந்த இந்த சிவாலயத்தை நாமும் சென்று வழிபட்டு வருவோமான நம் வாழ்வில் உள்ள துயர் நீங்கி பிரச்சனைகள்லாம் நீங்கி இன்பம் நிறைந்து வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.